அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் பசுபதி தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அழைக்கப்படாத நிலையில் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்ததால் பரபரப்பு நிலவியது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் பசுபதி தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்று வந்த நிலையில் அழைக்கப்படாத நிலையில் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சையத். சையத், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். அதிமுகவில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகின்றனர். மேலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் அவர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் பசுபதி தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்று வந்த நிலையில் அழைக்கப்படாத நிலையில் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சையத். சையத், வணக்கம். மேலும் விவரங்கள். அதிமுகவில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகின்றனர். மேலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் அவர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பிலிருந்து நீக்கினார். இந்த நிலையில் விழுப்புரம் தொகுதியில் அதிமுக சார்பாக விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் அதிமுக சார்பாக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விழுப்புரம் மாவட்ட செயலராக இருந்த இவர் சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு நிலையில் இருந்து வந்தார். இதனால் இவர் மீது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் பதவியை பறித்தார். இந்த நிலையில் இவர் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார். சி.வி. சண்முகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்ல உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திண்டிவனத்தின் மொட்டையின் தெருவில் உள்ள அவரது இல்லத்தில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து ஆலோசனை ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த அவர், நான் அதிமுக இருக்கிறேனா இல்லையா என எடப்பாடி பழனிசாமி தான் கேட்க வேண்டும் என தெரிவித்த நிலையில் இன்று அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் திண்டிவனம் தனியார் திருமண மண்டபத்தில் புதிய மாவட்ட செயலராக நியமிக்கப்பட்டுள்ள பசுபதி தலைமையில் நடைபெற்று வருகிறது. அங்கு வைக்கப்பட்டுள்ள பேனர்களில் சி.வி. சண்முகம் புகைப்படம் எங்கும் இடம்பெறவில்லை. இவர் ஏற்கனவே திண்டிவனம் தொகுதியில் எம்எல்ஏவாகவும் இருந்தார். தற்போது மயிலம் தொகுதியில் அதிமுக எம்எல்ஏவாகவும் இருந்து வருகிறார். ஆனால் சி.வி. சண்முகம் புகைப்படம் இல்லாமல் கட்சியின் பேனர்கள் வைக்கப்பட்ட சம்பவம் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல நகரமன்ற ஆலோசனை கூட்டத்தில் நகர செயலாளர் மற்றும் நகர நிர்வாகிகளை கூப்பிடாமல் கூட்டத்தை மாவட்ட செயலாளர் கூட்டுவதாக கூறி ஆலோசனை கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் சுமார் 50 பேர் வந்தனர். உடனடியாக அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இரண்டு தரப்பிலும் எதிரெதிரே உள்ளதால் அசம்பாவிதம் இல்லாமல் இருப்பதற்கு கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் போலீசாரை தள்ளிவிட்டு தற்போது அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்துள்ளனர். போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது லட்டியுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்துள்ளனர். அந்த இடமே தற்போது பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது.